தமிழக வரலாறில் தனியார் பள்ளிகளுக்கென 100% விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பொதுத் தேர்வில் மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு நிர்வாகிகளை அழைத்து பெருமைப்படுத்தி விருதுகள் வழங்கியிருந்த மாண்புமிகு தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த நிகழ்விலே பங்கு பெற்ற அன்றைய விளையாட்டு நலன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இன்றைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனியார் பள்ளிகளுக்காக தனி இயக்குநரகத்தை உருவாக்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சங்கத்தின் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்கள் புரவலராக இந்த சங்கத்தின் புரவலராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் மற்றும் இளங்கோவன், பொருளாளர் ஸ்ரீதர், சட்ட செயலாளர் மனோகரன் ஜெயக்குமார், ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம், குலதெய்வ செயலர் இன்ஸ்டின் உள்ளிட்ட மாநிலத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றினோம். தனியார் பள்ளியின் தாளாளர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசுக்கு இணக்கமாக அரசு சொல்லுகிற செயல்பாட்டை கடைபிடிப்பதில் குறிப்பாக 1000 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க இணங்க தனியார் பள்ளிகளுக்கு அருகாமையில் இருக்கிற முதற்கட்டமாக 1000 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளின் வளர்ச்சிக்காக தனியார் பள்ளிகள் பங்களிப்பது என்கிற ஒரு கொள்கை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார்.